வணக்கம். ஹார்ட்டின் படத்தில் ஒரு விஷயம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தது. அதை முதல்லயே சொல்லணும்னு நினச்சேன். அது சினிமாட்டோகிராஃபர் முகேஷோடைய ஒர்க். கதை ராஜஸ்தானில் ஆரம்பமாகுது. அந்த போர்ஷன்ஸில் அந்த ஊரோட அழகை காட்டுற அந்த மாண்டேஜஸ்லேயே அசத்திருக்காரு முகேஷ். அதுக்குன்னு இந்த வால்பேப்பர் ஸ்டைல் விஷுவல்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப நேச்சுரலாக கலர்ஃபுல்லாக இருந்தது. நம்ம போய் பக்கத்தில் பார்த்தா எப்படி அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் பல சீன்ஸில் பிளாக்கிங்கும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலராக சனத் மடோனா ரெண்டு பேருக்குமான ஒரு க்ரூஷியல் சீனில் தூரத்தில் ஒரு சிங்கிள் மரத்தை வச்சு ஃப்ரேம் கம்போஸ் பண்ணியிருந்த விதம், அந்த சீனோடைய நேச்சருக்கும் சிங்க் ஆகிற மாதிரி டூ ஷாட்லையும் க்ளோஸ் அப்லையும் அதை பிளேஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் படத்தை பார்த்தது சங்கமில் டி லவுஞ்சுங்கிற ஸ்க்ரீனில் தான். அந்த சவுண்ட் ப்ரொஜெக்ஷன்லாம் குவாலிட்டியாக தான் இருந்தது. ஸ்டில் இந்த விஷுவல்ஸ்லாம் இவ்வளோ அட்டகாசமாக இருக்கே, சின்ன ஸ்க்ரீனில் பார்த்துடுமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இந்த விஷுவல் பாட்டை தாண்டி இந்த ஹார்ட்டின் சொல்லும் கதை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஹார்ட்டின் ஜெய்ப்பூரில் தன் ஃப்ரெண்டோட சேர்ந்து ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காரு சிவா. ஒரு ஹெரிட்டேஜ் வாக்கில் சாதனாங்கிற ஐடி எம்ப்ளாயியை மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சு குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில வாரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சாதனா முதல்ல ப்ரப்போஸ் பண்ணும்போது சிவா ரெசிஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா காலேஜ் டைமில் சாகித்யாங்கிற ஒரு பொண்ணு கூட அவருக்கு இருந்த லவ், தென் அந்த லவ் பிரேக்கப் ஆன விதம் அவரை பயங்கரமாக ஹர்ட் பண்ணியிருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இவென்ச்சுவலி அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் ஆக்சிடென்டலாக சாகித்யா திரும்ப இவங்க லைஃப் உள்ள வர சூழல் உருவாகுது, அல்லது அவங்க லைஃப் உள்ள இவங்க போகிற சூழல் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஹார்ட்டின். எந்தவித மெலோட்ராமாவும் இல்லாமல் எல்லாத்தையும் ஓவராக ரொமான்டிசைஸ் பண்ணாமல் இந்த கதையை ட்ரீட் பண்ண விதத்தில் கவனிக்க வைக்கிறாரு இயக்குனர் கிஷோர் குமார். கேரக்டர்ஸோட ரியாக்ஷன்ஸ் பல இடங்களில் ரொம்ப சென்சிபிளாக தான் இருக்குது. சிவா லவ் வேணான்னு சொல்லும்போது சாதனா ரியாக்ட் பண்ணுற விதம், ஸ்டில் மேற்கொண்டு அதை ரொம்ப ட்ரமடைஸ் பண்ணாமல் விலகி போகிறது, சிவா திரும்ப தன்னுடைய லவ்வை கன்வே பண்ணுற விதம், இப்படி வழக்கமாக அந்த சீசியான விஷயங்களை இக்னோர் பண்ணணும் அப்படின்னு இவங்க நினச்சிருக்கிறது நல்லாவே நமக்கு தெரியுது. சாகித்யா கேரக்டர் பிரேக்கப்புக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அதுவுமே கூட ரொம்ப சென்சிபிளாக ப்ராக்டிக்கலாக ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவாக தான் தெரிஞ்சுது. ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு காரணத்தை இதான் ஃபஸ்ட் டைம் போர்ட்ரே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சிவாவுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுற ஐடியாஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. மொமெண்ட்ஸ் மிரர் ஆகிற விதம் நல்ல ரைட்டிங். இப்படி அங்கே இங்கே ஃப்ளாஷஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் தெரிஞ்சாலுமே கூட ஓவராலாக இந்த படம் ரொம்ப அண்டர்வெல்மிங்காக தான் இருந்தது. சிவா கேரக்டரில் சனந்த் நல்லா நடிச்சிருக்காரு. மடோனா செபாஸ்டியன் காம்ப்ளிகேட்டடான அந்த சாகித்யா கேரக்டரை ரொம்ப நல்லா கேரி பண்ணுறாங்க. சாதனாவா இமையா ஓவராக கையை ஆட்டி ஆட்டி அமைச்சூராக நடித்தாலும் ஸ்டில் பாசிபிள்னு சொல்ல வைக்கிறாங்க. பட் இவங்க மூணு பேருமே இந்த படத்தில் எனக்கு மிஸ்காஸ்டாக தான் தெரிஞ்சாங்க. கேரக்டர்ஸ்குள்ளே கெமிஸ்ட்ரியே ஃபீல் பண்ண முடியல. இவங்க தான் அப்படின்னு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரில் வரவங்க நார்த் இந்தியன் பொண்ணுன்னு காட்ட ஹிந்தி கலந்து தமிழ் பேசுகிற விதம் எதுவுமே செட் ஆகவே இல்லை. அடுத்தது சாதனா கேரக்டர் கல்யாணமே வேணாம் அப்படின்னு வேற ஊருக்கு வேலைக்கு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் சிவாவை அவங்க லவ் பண்ண எந்த விதமான சாலிடான காரணமும் நம்மளுக்கு சொல்லப்படலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மோஸ்ட்லி இவங்க ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிற காட்சிகள், மாண்டேஜஸ் தான். எல்லாமே ரொம்ப நார்மலான மீட் கியூட் சீன்ஸாக தான் இருக்குது. இந்த லவ் ட்ராக் தான் இந்த கதையோடைய அஸ்திவாரமே. அதுவே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னும் போது செகண்ட் ஹாஃபில் இந்த லவ்வுக்குன்னு ஒரு த்ரெட் வரும்போது அது த்ரெட்டாகவே தெரியல. எப்படியும் தமிழ் சினிமா லாஜிக் படி இந்த ஜோடி சேர்ந்துருவாங்க, குதிரை திரும்ப இங்கே தானே வரும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த காலேஜ் போர்ஷன்ஸில் வர லவ்மே கூட ஸ்ட்ராங்காக சொல்லப்படாது. ஏதோ போனா போகட்டும் லவ் பண்ணுற மாதிரி தான் சாகித்யா சிவாவை லவ் பண்ணுற மாதிரி தெரியுது. அதனால் அந்த பிரேக்கப் சீன் விஷுவலாக அப்பீல் ஆகிற அளவுக்கு கண்டென்ட்டாக அப்பீல் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் சாதனா கேரக்டரோட இயல்பு மாறுற விதம், சாகித்யா கேரக்டர் மாறுற விதம் ரெண்டுமே கன்வின்சிங்காகவும் இல்லை. அதுவும் பிளாட் கிக்கின் ஆகி செகண்ட் ஹாஃப் நுழையும் போது கலாட்டாவான நிறைய சீன்ஸ் இருந்திருக்கணும், நிறைய ஹியூமர் இருந்திருக்கணும். அடிப்படை லவ் எமோஷனே மேலோட்டமாக எழுதிட்டு ஹியூமரையெல்லாம் எதிர்பார்க்கலாமா? 2 மணி நேர படத்தில் உருப்படியான சீன்ஸை தேடி தேடி ஆறுதல் பரிசு தர மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு நல்ல சீன் இல்லைல்ல. இங்கே தான் திரும்ப நீதானே என் பண்ண சொந்த படத்துக்கு நான் முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. இன்டர்வெல்ல ஹீரோ ஹீரோயின் பிரேக்கப் சீன், சிங்கிள் ஷாட்டில் ஒரு மொட்டை மாடியில் பக்கத்து வீட்டு மாடியிலேருந்து யாரோ எட்டி பார்க்குற மாதிரி தான் எடுத்துருப்பாரு கௌதம் மேனன். எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ்அப்பே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், க்ளோஸ்அப்பே இருக்காது நம்ம. ஆனால் ஆல்ரெடி இவங்க லவ் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டதுனால அந்த பிரேக்கப் சீன் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் அந்த பிரேக்கப்புக்கான காரணமும் செம்மையை யோசிச்சிருப்பாரு டேரக்டர். எனக்கெல்லாம் இது ஒர்க்கே ஆகலை நிறைய பேர் சொல்லலாம், பட் எனக்கு ஒர்க் ஆச்சுன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் அந்த கான்வர்சேஷன் ரொம்ப இயல்பாக ப்ராக்ரஸ் ஆகி எங்கேருந்தோ ஆரம்பித்து பிரேக்கப்பில் வந்து முடிகிற விதம் ஒரு மாஸ்டர் கிளாஸ். நிறைய அறிவார்ந்த வார்த்தைகள் நிறைஞ்சிருக்கிற இந்த ஹார்ட்டின் படத்தில் எந்த கான்வர்சேஷனும் எனக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாகவே தெரியல. முக்கியமாக சீரியஸான எமோஷன்ஸ், சென்சிபிளான சில ஏரியாஸ் படத்தில் இருக்குது. ஆனால் அதை பேக் பண்ணுறதுக்கான சரியான சீன்ஸ் எழுதப்படவே இல்லை. ராஜேஷ் முருகேசன் இசையில் பாடல்கள் நல்லா இருக்குது, பட் பின்னணி இசை இன்னும் சட்டிலாக இருந்துக்கலாம். சில சீன்ஸில் சும்மா அந்த பேக்ரவுண்டில் லவுஞ்ச் மியூசிக் மாதிரி சிங்க் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்ப சொல்லிடுறேன், சினிமாட்டோகிராஃபர் முகேஷோடைய ஒர்க் அட்டகாசம். அடுத்து பாராட்டப்பட வேண்டியது ப்ரொடக்ஷன் டிசைனர், ஹேர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் காஸ்டியூம் டிசைனர். 3 பேருமே ப்ளசண்ட்டான எலிகண்டான லுக் அண்ட் ஃபீலை சட்டிலாக உள்ள கொண்டு வந்திருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஹார்ட்டின் சுவாரஸ்யமான கதைக்கு ஏற்ற சரியான திரைக்கதை இல்லாத ரொமான்டிக் காமெடி சொல்ல முடியுமா தெரியல. ஏன்னா இதில் ரொமான்ஸ் பாஸ் மார்க் வாங்கவே கஷ்டப்படுது. காமெடி எக்ஸாமே அட்டன் பண்ணல, ஜுரத்தில் லீவ் போட்டிருக்கு. விஷுவலி அப்பீலிங்கான ரொம்ப இரிட்டேட் பண்ணாத
ஒரு சிம்பிளான படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம்.